இன்றைக்கி சண்டேன்றதுனால குக்கிங் வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியாச்சு. சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். என் ஃப்ரெண்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து அவனே கழுவி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் கடாய் வச்சு நல்லெண்ணெயை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம், ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் தான் போடணும், தவறுதலாக பெரிய வெங்காயம் கட் பண்ணியாச்சு. ஸோ அதையே போட்டாச்சு. அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டாச்சு. அப்புறம் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வதக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். நம்ம ஊரில் சிக்கன் வந்து ஒரு 200 to 300 இருக்குமா, ஆனால் இங்கே வந்து ஒரு 700 to 800 வரும். எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் சிங்கப்பூரில். ஆக்சுவலி இந்த சிக்கன் ஃப்ரை வந்து மசாலாலாம் போடாமல் அந்த வெறும் காஞ்ச மிளகா மட்டும் போட்டு கொங்கு ஸ்டைலில் பண்ணலான்னு தான் என் ஃப்ரெண்டு சொன்னான். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் வெங்காயத்துலேயே மிஸ்டேக் ஆகிப்போச்சு. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் சேர்த்தாச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல இது 2வது மிஸ்டேக்கு. இந்த காஞ்ச மிளகாயை ஸ்டார்டிங்கில் எண்ணெயிலே போட்டிருக்கணும். ஆனால் நம்ம வந்து இவ்வளோ லேட்டாக சேர்த்துட்டோம். சரி, ஓகே, இதோ இவ்வளோ போகும்னு சொல்லிட்டு அடுத்து சிக்கனை சேர்த்துக்கிட்டோம். சிக்கன் வந்து நம்ம ஊர் மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. இங்கே எல்லாமே ஃப்ரோசன் தான், வேறு வழியும் இல்லை. அப்புறம் சிக்கனை நல்லா கிளறி விட்டு மூடியை போட்டு மூடி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் சிக்கன் வெந்துருச்சு. ஆனால் போட்ட காஞ்ச மிளகாலாம் வேகாமல் அப்படியே இருந்துச்சு. என்னடாதுன்னு சொல்லிட்டு சரி, ஓகே, சிக்கன் மசாலா மிளகாத்தூள்லாம் போட்டு யூஸ்வலி பண்ணுற சிக்கன் ஃப்ரை பாரியே மாற்றியாச்சு. மசாலாலாம் சேர்த்த அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து அந்த சிக்கன் ஃப்ரை டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் அள்ளி போட்டு சமையலை முடிச்சாச்சு. இவ்வளோ மிஸ்டேக் நடந்துமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த தயிர் சாதமும் சிக்கன் அப்படின்றது ஒரு மஜாவான காம்போ. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.